தமிழ்நாடு எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்ச ரீசன்னால இங்க வந்து சன் டிவி நெட்வொர்க்கோட ஷேர் வந்து 10% வந்து இறங்கிருக்கு. டைரக்டா சன் டிவி நெட்வொர்க் ஷேர் வந்து டிஎம்கேட அந்த ஃபேமிலி கூட அலைன்ஸ் ஆயிருக்கு. கலாநிதி மாறன் டிஎம்கே ஃபேமிலிக்குள்ள இருக்காங்க. சோ அதனால இந்த ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்து நடந்திருக்குல. விஜய் வந்து உள்ள அந்த ரீசனால சன் டிவி நெட்வொர்க்கோட ஷேரே 10% வந்து இறக்கிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. 547 ரூபாய்க்கு போயிடுச்சு சன் டிவி நெட்வொர்க்கோட ஷேரை பொறுத்தளவுல. சோ இப்போதைக்கு இந்த ஒரு கம்பெனியோட ஷேரை பொறுத்தளவுல இங்க ஆட் ஸ்பெண்டிங்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்புறம் ஓடிடியோட அந்த ஒரு இன்க்ரீஸ்னால இந்த கம்பெனியோட அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான செட்பேக்கா இருக்கு. இது ஒரு நெகட்டிவான செட்பேக்கா அமைஞ்சு இங்க சன் டிவி நெட்வொர்க்கோட ஷேர் வந்து இறங்கிருக்கு. இப்ப அடுத்த நியூஸா டிவிகேவோட அந்த விஜய் வந்து உள்ள அந்த ரீசனால தமிழ்நாடுல உள்ள ஷேர்ஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மெஜாரிட்டி இம்பாக்ட் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து கிடையாது. நான் ஆன்டி பிசினஸ் தான் வந்து இம்பாக்ட் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்குதா சொல்றாங்க. சரி ஓகே, பெருசா பிசினஸ் வந்து தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு? டிவிஎஸ் மோட்டார், அசோக் லேலண்ட், எம்ஆர்எஃப், அப்புறம் வந்து நம்ம நிறைய பிசினஸ் வந்து சொல்லிட்டு போலாம். இந்தியன் பேங்க் கூட நம்ம வந்து சொல்லிட்டு போலாம். நிறைய பிசினஸ் வந்து தமிழ்நாடு ஓரியன்டா வந்து இருக்காங்க. இந்த பிசினஸ் எல்லாம் மெஜாரிட்டியா வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், அப்புறம் வந்து நிறைய விஷயத்தை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புவோம்னு சொல்லி சொல்றாங்க. ஐடி சர்வீஸுமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புவோம். அந்த இடத்துல தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல இவர் வந்து நல்ல ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா பிசிக்கல் ஸ்பெண்டிங் வந்து ஏற போகுது அப்படின்னா இவர் வந்து நிறைய பாலிசிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து இங்க வெல்ஃபேர் ஸ்கீம், ரீடிஸ்ட்ரிபியூஷன் பாலிசிஸ், இதனால பிசிக்கல் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல மட்டும் அஃபெக்ட் இருக்கும். மத்தபடி பிசினஸ் வைஸ் வந்து எந்த ஒரு அஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.